தென்னிந்தியாவின் அயோத்தி என்று அழைக்கப்படும் ஒரு ஸ்தலம், கும்பகோணத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ராமசாமி திருக்கோயிலை குயிலரங்கத்தில் இன்று தரிசிக்கலாமா? ஸ்ரீராமருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த திருத்தலம் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூர் நாயக்க மன்னரான ரகுநாத நாயக்கரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் நம்மை முதலில் ஈர்ப்பது நாயக்கர் காலத்தின் கலைநயத்தை பறைசாற்றும் பிரம்மாண்டமான தூண்கள்தான். ஒவ்வொரு தூணும் தனித்தனி சிற்பங்களுடன் ஒரு தலை சிறந்த படைப்பாகவே காட்சியளிக்கிறது. அதன் பிறகு கருவறையை நோக்கி செல்லும்போது நம்மை உண்மையிலேயே வியப்பில் ஆழ்த்துவது இங்குள்ள மூலவர் திருக்கோலம்தான். மனித உயரத்தில் வடிவமைக்கப்பட்ட ஸ்ரீராமர், சீதாதேவி, லட்சுமணர், பரதர் மற்றும் சத்ருக்னரின் சிலைகள் உயிரோட்டத்துடன் காட்சியளிக்கின்றன. அதில் மிகவும் கவர்வது ஸ்ரீராமரும் சீதாதேவியும் ஒரே ஆசனத்தில் பட்டாபிஷேக கோலத்தில் அமர்ந்திருப்பதுதான். லட்சுமணர் தனது வில்லுடன் சேர்த்து ஸ்ரீராமரின் வில்லையும் ஏந்தி நிற்கிறார். பரதர் குடை பிடித்தும் சத்ருக்னர் வெண்சாமரம் ஏந்தியும் அண்ணனுக்கு சேவை செய்யும் விதத்தில் காட்சியளிக்கின்றனர். ஆனால் இவற்றையெல்லாம் விட நம்மை மிகவும் ஆச்சரியப்படுத்துவது அனுமனின் திருக்கோலம்தான். பொதுவாக கதாயுதத்துடன் காட்சியளிக்கும் அனுமன் இங்கு கையில் வீணையையும் ஓலைச்சுவடியையும் ஏந்தியபடி இராமாயணத்தை உபதேசிப்பதைப் போல காட்சியளிக்கிறார். இந்த கோயிலின் தனிச்சிறப்புகளில் ஒன்றாக இது விளங்குகிறது. மூலவரை தரிசித்துவிட்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது இன்னொரு ஆச்சரியம் நமக்காக காத்திருக்கிறது. சுவர்கள் முழுவதும் இராமாயண காட்சிகள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. ஒரு காமிக் புத்தகத்தை புரட்டுவது போல இராமாயண கதையின் பல நிகழ்வுகளை ஓவியங்களாக ரசித்தபடியே சுற்றி வர முடிகிறது. இந்த கோயிலை சுற்றி முடிக்கும்போது பிரம்மாண்டமான சிற்பங்களும் அற்புதமான கட்டிடக்கலையும் மீண்டும் ஒருமுறை இந்த கோயிலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் ஏற்படுத்துகின்றன.